ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர. நேற்றைய உரையில் காமாட்சியம்மன் காஞ்சியில் எவ்வாறு அவதரித்தார் என்ற காமாட்சியம்மனின் வரலாற்று நிகழ்வை பார்த்தோம். பிறகு ஆதிசங்கரர் எவ்வாறு கோப ஜுவாலை வீசிக்கொண்டிருந்த அந்த காமாட்சியம்மனை சாந்த சுரூபியாக, அதாவது சௌமிய காமாட்சியாக மாற்றினார். எவ்வாறு ஸ்ரீசக்கரத்தை அங்கே நிறுவி இந்த அற்புத நிகழ்வை நிகழ்த்தினார் என்று நாம் பார்த்தோம். வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம். அத்வைத்த நெறியை சாராதவர்கள் எல்லாம் ஒன்று கூட்டி வாதித்து சத்திய அத்வைத்த சித்தாந்தத்தை பாரதம் முழுவதும் ஏற்க செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை சங்கரர் கொண்டார். இதற்காகவே காஞ்சிபுரத்தில் ஒரு சர்வங்க பீடத்தை நிறுவினார். திறவாதிருந்த தென்கதவும் ஆச்சாரியார் வந்தவுடன் தெரிந்து கொண்டது. பண்டிதர் எல்லாம் புகழ காஷ்மீரத்தில் உள்ள பழமையான சர்வங்க பீடத்தில் ஏறி ஆரோகணித்தார் சங்கரர். வடமதுரை, தென்மதுரை, வடகாசி, தென்காசி என்றார் போல தட்சிண காஷ்மீரம் என்று பெயர் பெற்றது காஞ்சி மாநகரம். கல்வியில் சிறந்து விளங்கிய காஞ்சி மாநகரில் பற்பல சித்தாந்தவாதிகள் அதிகமாக இருந்தார்கள். அவர்கள் வீரசாக்தர், காலாமுகர், வீர வைணவர் ஆகியோரும் ஜெயின பௌத்த மதத்தர்களும் அவற்றுள் தத்துவவாதிகள், தந்திரவாதிகள் என்ற இருசாராரும் இருந்தார்கள். இன்னும் நாட்டின் பல்வேறு பகுதியிலிருந்தும் பல மரபு பண்டிதர்களும் உபாசகர்களும் திரண்டு வந்து சங்கரரோடு வாதிட்டார்கள். அதே சமயத்தில் தாமிரபரணி நதிக்கரையில் இருந்த 7 வயது சிறுவன் ஒருவன் சங்கரரோடு 3 நாட்கள் அயராது வாதிட்டான். இறுதியில் ஜகத்குருவே வென்றார். இருந்தாலும் மிகுந்த ஞானமுடைய அந்த குழந்தையை தமது ஆத்மாவாக கருதி அவனுக்கு சர்வாக்ஜாத்மன் என்ற திருப்பெயரிட்டு அவரை துறவியாக்கினார். ஏனையோரையும் என்று அன்பினாலே அத்வைத்தத்தை அணைத்துக் கொண்டு அனைவருக்கும் ஆச்சாரியாரானார் சங்கரர். சங்கரது பெருமையை உலகுக்கு அறிவிப்பதற்காக சரஸ்வதியை பிரத்யட்சமாக தோன்றி அவருடன் வாதம் புரிந்து தோல்வியுற்றார். சரஸ்வதி என்ற விருதையும் அவருக்கு அளித்து சென்றார். சர்வஞ்ச பீடமேறி ஞான சிம்மவன சிம்மாதனத்தில் விழுந்து சங்கரர் பொலிவிட்டு விளங்கினார். எளிமையின் இருப்பிடமாகவும் பணியின் பிறப்பிடமாகவும் காட்சி தந்த அவர் எல்லோருக்கும் மிகச் சிறந்தவராக விளங்க, ஞான ஒளியாக பூரணமாக பிரகாசிக்க, மேருமலை போல உன்னதமாக சர்வங்க பீடத்தில் ஞான வேந்தராக பெருமையோடு வீட்டிருந்தார். பண்டிதர்களும் பாமரர்களும் அடியார்களும் அவரை ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர என்று முழக்கமிட்டு போற்றினார்கள். அத்வைத்த வேந்தரின் திருவடிகளில் அனைவரும் வணங்கி வாழ்த்து பெற்றார்கள். எல்லாம் அறிந்த பண்டிதர்களை வெல்வதற்காக ஏற்படுத்தப்பட்டதே சர்வங்க பீடம். அதோடு எல்லா மக்களையும் அருளினால் வென்று மெய்ப்பொருளை உணர்த்தும்படியான மற்றொரு பீடத்தையும் ஆதிசங்கரர் காஞ்சியிலே நிறுவினார். அவரது அவதாரத்தில் அவர் புரிந்த பணிகளுக்கெல்லாம் ஒரு மகுடமாக இந்த பீடம் இருந்தது. அன்புக்கும் ஆச்சாரத்துக்கும் ஆத்மானுபூதிக்கும் உறைவிடமான அந்த அமுத பீடத்தை தான் நாம் காஞ்சி காமகோடி பீடம் என்று பெயரிட்டு அழைத்து புனிதம் பெறுகின்றோம். பஞ்சமியில் அவதரித்த ஆச்சாரிய சங்கரர் சாக்த ஸ்தலங்களில் தலைசிறந்த காஞ்சியிலே அம்பாளின் உருவாக தமது 5வது மடத்தின் சக்தி ஆதார பீடமாக ஆத்திம பரபீடம் எனப்படும் தொன்மை வாய்ந்த காமகோடி பீடத்தை இடைக்காலத்தில் அது கண்டிருந்த நலிவை நீக்கி புத்தம் புது பொலிவு தந்து மீண்டும் நிறுவினார். 4 வேதங்களுக்கு 4 பீடங்களை கண்ட ஆதிசங்கரர் துவாரகை காளிகா பீடம், பூரி ஜெகநாதம் விமலா பீடம், சிங்கேரி சாரதா பீடம், ஜயோதிர் பத்ரிகாசிரமம், ஜயோதிஷ்மதி பீட்டம் இவைகள் எல்லாம் வேதங்களின் பிரதான மந்திரமாகிய ஓங்காரம் என்ற பிரணவத்தின் பீடமாக காமகோடி பீடத்தை நிறுவினார். தாமே அதன் ஆதி குருவாகவும் அமர்ந்தார். மேலும் கைலாயத்தில் சிவபெருமான் இவரிடம் தந்த 5 ஸ்படிகலிங்கங்களில் இங்கு யோக சந்திரமௌலீஸ்வர லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபடத் தொடங்கினார். ஏற்கனவே நீலகண்ட ஸ்தலத்தில், அதாவது காட்மாண்டு நேபாளத்தில் வரலிங்கம், கேதாரம் முக்திலிங்கம், சிங்கேரி போகலிங்கம்,
சிதம்பரம் மோட்சலிங்கம் ஆகியவைகளை பிரதிஷ்டை செய்த அவர் இங்கு யோகலிங்கத்தை நிறுவினார். தொடர்ந்து சங்கரரின் நிகழ்வுகளை நாளை உரையில் நாம் பார்க்க இருக்கின்றோம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர.